ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி வேர்க்கடலை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை இப்போ வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை தோலை எடுத்துகிட்டு ஆற வச்சு தோலை எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சின்னதாக ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். அதை நல்லா வறுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். தலையில் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் போக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை வறுக்காமையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி வறுத்து சேர்த்தோம்னா ஒரு நாள் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை துவையல் எப்படி அரைக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க தேங்காய், காஞ்ச மிளகாய் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன், வேர்க்கடலையும் சேர்த்து வச்சு. துவையல்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு பல்லும் சேர்த்து வச்சு இப்போ நல்லா இதை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளித்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம தண்ணி தொளித்து துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை துவையல் நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள், நம்மளுடைய வேர்க்கடலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.